தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகள் இந்த மாதிரி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளானது முழுமையாக நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும் அது நமக்கு நிச்சயமாகவே கை கொடுக்கும். மங்களகாரகன் என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய பகவான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். வீரத்தினுடைய நாயகன் செவ்வாய்க்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. புனிதமான இந்த கிழமை தான் பலரும் விரதம் இருந்து வழிபட வேண்டும் என்று நினைப்பாங்க. முருகனுக்குமே அம்மனுக்குமே இந்த நாள் ரொம்பவே விசேஷமான நாள்னே சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே தெய்வத்திடம் வச்சாலும் அந்த வேண்டுதல்கள் உடனே நமக்கு நிறைவேறும். இந்த நாளில் மங்கள பொருட்களை வாங்குவது, சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது, நம்மை சுற்றி சுமக்கக்கூடிய பூமி தாய்க்கு நாம் நன்றி கடன்களை செலுத்துவது போன்ற செயல்களை நாம் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு பொழுது மட்டுமே விரதம் இருந்து வந்தால்